ஆகவே இப்ப குடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இந்த 20ஆம் தேதிக்குள்ள முடிவெடுக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு இருக்கிறதா? டிசம்பர் இந்த ஜனவரி 13க்குள்ள அவங்க முடிவெடுக்க சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த தேர்தலுக்கு ஈரோடு கிழக்கு தேர்தலுக்கு முன்பாகவே இந்த நீங்க அதிமுக உறுப்பினர்களாக அவர் நீக்கப்பட்டவர்கள் அவரை மீண்டும் சேர்க்கலாம் மற்றும் அல்லது இரட்டை இலை சின்னத்தை அவர் பயன்படுத்தக்கூடாதுன்னு தலைமை தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் தகவல் இந்த தேர்தலுக்கு முன்பு தெரிவிக்குமா தெரிவிக்காது? நிச்சயமா நீக்கப்பட்டவர்களை எடுக்கிறதுக்கு எல்லாம் பேச்சு இல்ல. நீங்க ரொம்ப மைய புள்ளிக்கு வரீங்க. அதுக்கெல்லாம் எந்த அதிகாரமும் பழனிசாமிக்கு அதிகாரம் இல்லை, உரிமையில் இல்லைன்றதான் இன்றைய மனு நான் எலெக்ஷன் கமிஷன்ல கொடுத்திருக்கேன். அவர் யாருங்க சொல்றதுக்கு எடுக்கிறதுக்கும் வைக்கிறதுக்கும்? தேர்தல் ஆணையம் முடிவு பண்ண பல தேர்தல் ஆணையம் தான் முடிவு பண்ணணும். தேர்தல் ஆணையமே முடிவு பண்ணலையே. அவரை பொதுச் செயலாளர் இங்கேயே சொல்லியிருக்கா? நான் அடிச்சு கேட்கிறேன் எல்லாரையும் உங்களையும் சேர்த்து. எந்த கோர்ட்டாவது அவரை ஒத்துக்கிட்டு இருக்கா பொதுச் செயலாளர்னு? இவரா சொல்லிக்கிறாருங்க. இதே பொதுக்குழு நான் தான் பொதுச் செயலாளர் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கிளைம் பண்ணாம விட்டார் ஓபிஎஸ் அண்ணா. ஒருங்கிணைப்பாளர் கிளைம் பண்ணதால தூக்கி கொடுத்துட்டாங்க. எந்த ஆர்வல் இருந்து அப்ஜெக்ஷன் வரல. இதுதான் என்னுடைய பாயிண்டா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு விவரமா நம்ம எடுத்து சொல்லி இன்னைக்கு கொடுத்திருக்க மனுவில் எல்லாத்தையும் நான் குறிப்பிட்டிருக்கேன். ரொம்ப நீட்டா கொண்டு போயிருக்கேன். ஆகவே உச்ச நீதிமன்றம் இந்த என்னுடைய பெட்டிஷன் ஃப்ரம் ஹைகோர்ட் 2017 கேஸ், அதாவதுங்க நல்லா கவனிங்க சொல்றேன். மதுசூதனன் பிரசிடென்ட், அதாவது அப்ப அவைத்தலைவராக இருந்த மதுசூதனன் தலைமைக்கு ஓ பன்னீர்செல்வமோ அண்ணா ஓ பன்னீர்செல்வமோ செம்மலையும் இருந்த அந்த அணிக்கு அப்பொழுது இந்த இலையும் கட்சியும் பேரும் சின்னம் எல்லாம் வழங்கப்பட்டது. எப்போ 2017. அதுக்கு பின்னாடி எந்த தேர்தல் ஆணையமும் கேட்டு இதுவரைக்கும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கவே கிடையாது. எல்லாம் கோர்ட்ல பெண்டிங் இருக்கு. ஆகவே தெரியாம உணர்வாங்க அலி கேஸ் ஊபி கேஸ்ன்னு. ஊபி கேஸ் கோர்ட்ல இருக்கும்போது யாரும் என்ன பண்ண முடியும்? அதுதான் எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டு ஏமாந்துருச்சு. ஆகவே இப்ப கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அத்தனையும் இன்றைய மனுல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கேன். தேர்தல் ஆணையம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏங்க எங்களை மெம்பர் இல்லைன்னு சொல்றதுக்கு இவர் யாருங்க? நான் திரும்பி இவரை மெம்பர் இல்லைன்னு சொன்னா இவர் என்ன பண்ணுவாரு? ஒரு பொதுக்குழு வச்சுக்கிட்டு செயற்குழு வச்சுட்டு பயாஸ்கோப் காமிச்சிட்டு இருக்காரு. ஆகவே அது இருக்காது. இவர் சொல்லுறதை எந்த காரணத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் கண்ணன் ஒரு பதில் சொல்லிடுறேன். அவங்களுக்கு முக்கியமான விஷயம், ஈரோடு இடைத்தேர்தலை விக்கிரவாண்டி போல புறக்கணிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா 6000 ஓட்டு வித்தியாசம் தான் நாடாளுமன்றத்தில். அப்படிப்பட்ட விக்கிரவாண்டியே அவர் புறக்கணிச்சார். என் பேர்ல கொண்டவர் 10,000 டிஃபரெண்ட்ல தான் அங்க ஜெயிச்சார். லாஸ்ட் டைம் எலெக்ஷன்ல அவர் இறந்துட்டாரு. நாடாளுமன்றத்தில் 6000 டிஃபரெண்ட். இங்க 6000 ஓட்டு இல்லைன்னா டெபாசிட் போயிருக்கும் போன இடைத்தேர்தலில் ஈரோடுல. ஆகவே அந்த தைரியெல்லாம் பழனிசாமிக்கு இல்லை. தன்னை வழக்குகளில் இருந்து கொடநாடு வழக்கு, கொலை வழக்கு, கொள்ளை வழக்கு, மற்ற வழக்குகளில் இருந்து காப்பாற்றிக் கொள்ள மாநில அரசுக்கு கோபத்துக்கு ஆளாகாமல், மத்திய அரசு ஈடு இன்கம் டாக்ஸ் ரைடுக்கு ஆளாகாமல் இருப்பதற்காக ஈரோடு இடைத்தேர்தலை என்னை பொறுத்தவரை என்னுடைய அரசியல் கணிப்பு அதை அவர் புறக்கணிக்கத்தான் போகிறார். நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். ஓகே சார், நன்றி சார். இந்த புதிய வழக்கு தொடர்பாகவும் புதிதாக இரட்டை இலை சின்னம் ஈரோடு கிழக்கு தேர்தல் சிக்கல் தொடர்பாகவும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி கண்ணன். உங்களுக்கு சத்தியம் டிவிக்கு